ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்றைக்கி வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் மீட்டில் டாட்டர் எஸ்கேப் மிஸ்டர் மீட்டோட டாட்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்றைக்கி வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் மீட்டில் டாட்டர் எஸ்கேப் மிஸ்டர் மீட்டோட டாட்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே வந்தோடனே மிஸ்டர் மீட்டை வந்துட்டு, அதாவது ஒரு மிஸ்டர் மீட்டுக்கு நல்ல பேர் இருக்குது, அதை கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிஸ்டர் காசாப்ஸ் சார், வாங்க சார் கீழே. உங்களுக்கு புதுசாக கசாப் ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கு $1 பில்லியன் கிடைக்க போகுது. சீக்கிரம் வாங்க, ஜாக் போட்டு அடிச்சிச்சு உங்களுக்கு இன்னைக்கு. ஓகே மிஸ்டர் கசாப் சார். ஐயோ, வீணாக போய் அவன்டி அடி வாங்கிட்டேனே. சை, பக்காச்சிங்க கேமு. எப்பா, அவனுக்கு பரிசு இருக்குன்னு சொல்லி நானே பரிசு வாங்கிட்டேன் பார்த்தீங்களா. சை, என்னத்த பண்ணுது. சரி வாங்க, நம்ம போனோம் உடச்சிட்டு. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் 222 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் 222 தான் நிற்கிது. கொஞ்சம் காப்பாற்றுனா நல்லாயிருக்கும். இந்த கேட் வேலை பூர்த்தி இருக்கு, மறுபடியும் கேமை ரீஸ்டார்ட் பண்ணி தான் வர முடியும். ஓகே மக்களே பண்ணிட்டு நான் கேமுக்குள்ளே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த தடவை கசாப்புக்கு பர்ஸு கொடுக்காம நான் வந்துட்டு விட போகிறதில்ல. இந்த கேட்டை வந்துட்டு நான் உடச்சிக்கிட்டு தான் போகிறேன். நைஸு, ரீலோட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மிஸ்டர் கசாப்ஸை கூப்பிட்ருவோம். வெளியே வச்சே போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அவன் போன தடவை நான் போட்டு தள்ளிட்டான். அந்த அசிங்கம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் ப்ரோ பிளேயர் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறீங்க மக்களே, சாரி. உண்மைக்கே சொல்கிறேன், இந்த கேம் லேக் ஆகுது. நான் வேணுங்கன்னே எல்லாம் சொல்லலை. ஓகே, அவ்வளோ சாவடா கசாப்பு. எப்படி நல்லா இருக்கா என்ன அடிச்சு அந்த இதால் வெளியிலே கடை. இந்த கதுவை வேற உடச்சிட்டேன். மேலே அவன் பார்த்தாலும் பார்ப்பான். ஓகே, இதை மூடி வச்சுப்போம், இதை திறந்து வச்சுப்போம். அடுத்து கன்று தெரியுற மாதிரி ஒரு இடத்துக்கு போட்டு வச்சுப்போம். அடுத்து ட்ராவரில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம் மக்களை. ஓகே, மிஸ்டர் மீட் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அதே அந்த கீழே இடம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ பிடிக்கிற இடம், அதே இடத்துல தான் வந்துட்டு இருக்கும் அந்த எஸ்கேப்பு. அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளே இருக்காங்களா, அதான் வந்துட்டு மிஸ்டர் மீட்டோட டாக்டரு. இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணி வச்சுருக்கான், அடைச்சி வச்சுருக்காங்க அவ்வளோ நான் வருஷமாக. நம்ம தான் காப்பாற்ற போகிறோம். ஓகே, கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு, ஒயர் கட்டர் கிடச்சிருக்கு, தேவைப்படும். அந்த ஒயர் கட்டரை கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படியே வந்துட்டு வெளியேயும் போட்டு வச்சுப்போம். இதை எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டா போகும். நைஸ். இப்போ வந்துட்டு இதை கொண்டு இப்படி வீசி விட்டுட்டு நேராக போய் மற்ற தேடுற வேலையை பார்ப்போம். ப்ளையர் என்ன தேவைப்படுது கைஸ், ஹெம்மர் முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா மணி அடிக்குவாங்க, அதனால் வந்துட்டு ஹெம்மரையும் வெளியே தூக்கி வீசிக்கலாம். வெளியே போ ஹெம்மர். ஓகே நைஸு. வேறு என்னென்ன தான் கிடைக்கிது பொருட்கள்னு பார்ப்போம். இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது, ப்ளையர் இல்லை. ஓகே, ப்ளையர் மேலே தான் இருக்கும் போல், மேலே போய் பார்ப்போம். இந்த ட்ராவெல்லாம் தேடி பார்ப்போம். ட்ராவலையும் இருக்கும்ல, அப்புறம் தேடி பார்ப்போமே எல்லாத்தையும். 1 2 பக்காதே ப்ளீஸ், பக்கா மட்டும் ஆகாத. நான் ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணோம். அது கேம் இல்லை, அது 120 FPS ஆப்பு. மிஸ்டர் மீ டென்ஷனில் போகிறான், பயமாகவே இருக்கியா. கண்ணை ரீலோட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, கண்ணை ரீலோட் பண்ணியாச்சு, இங்கே போட்டு வச்சுப்போம். கசாப்ஸுக்கு சத்தம் கேட்காது. யார்ரா, மிஸ்டர் கசாப் தான் அங்கே இருக்கார் ஃபோட்டோவில். ஓகே சார், கசாப் சார் முடிச்சிருக்கீங்களா, போட்டு தள்ளிட்டு போகுமா கசாப்பை. அதோ நிற்கிறான் பாரு கசாப், வாடா வாங்கிக்கோடா. இந்த வெளியிலே கடை படுத்து தூங்கு ஒன்றாத்துக்கு. நான் போய் ப்ளையர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். எனக்கு தெரியும் நீ எந்திரிப்பேன்னு, அதனால் தான் நான் ரெடியாக ரீலோட் பண்ணிவிட்டு சுட்டுட்டேன். ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடைக்கும். மியூசிக் பாக்ஸ் பீஸ் போடா. தேவைன்னா கொடுப்பீங்கடா நீங்கள், போங்கடா நட்டு. எந்த மியூசிக் பாக்ஸ்னு ப்ளையரே காணுமே. சீக்ரெட் ட்ராவர், ஹெம்மர் தேவைப்படுங்க, இங்கேயும் யூஸ் பண்ணணும். ரெட் கீ எடுக்கணும், கோடு தேவைப்படுது. ஓகே, ப்ளையரை கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு மட்டும் வந்துடுவோம் கீழே.
கீழே தூக்கி வீசிட்டு மற்ற தேடுற வேலையை பார்ப்போம். உடச்சி விட்ருலாம். உடச்சி விட்டாச்சு. ஓகே, ஹேமரை தூக்கி வெளியே வீசிட்டு லாக்கை எடுத்து போடுவோம். என்னடா நீங்கள் வாங்கிட்டு வரீங்க இவ்வளோ? ஓகே, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. எங்கடா இருக்குது பிளேயரு? இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இந்த ரூமில் இருக்குமோ? அடிச்சுரா, என்னடா நீங்கள் போங்கடா என்கிட்ட. இந்த இதே கொடுத்துட்டு பிளேயரையும் காணோம். என்னது இது பிளேயரு? இது கீழே தான் இருக்கா க்ரீன் கீ? ஆமாம் கைஸ், கீழே இருக்குது. அது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த பிளேயரை மட்டும் மேலே போய் உடச்சி விட்டு வருவோம். ஏன்னா முக்கியமான விஷயமே பிளேயரில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்னை ரீலோட் பண்ணிப்போம். அந்த கசாப்ஸ் வந்துட போகிறாரு. இதோ ஹூஸ் டேட்னு சொல்கிற மாதிரி கேட்குது எனக்கு. ரீலோட் பண்ணிப்போமே. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா ரீலோட் பண்ணி வச்சுக்கன்னு. இன்னும் அந்த மண்டை எந்திரிக்கல. கதவு மூடிப்போம். தூக்கி இங்கே போட்டு பிளேயரை எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துட்டு வந்துடும். ஓகே, அந்த மண்டை எந்திரிக்கிறக்கிட்டையும் போய் வேலையை பார்த்துட்டு வரணும். முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு அவன் எந்திரிச்சிடுவான். அது கரெக்டாக எனக்கு தெரியுது. ஓகே, நைஸு. சீக்கிரம் விட்றா, நெய்யில் வந்துட போகிறான். பயமாகவே இருக்குது. இவனுங்க ஒத்தானுங்க. நெயில் தேவைப்படும். ஆமாம், வெளியிலையும் நெயில் தேவைப்படுங்க. தூக்கி வெளியில் வீசி வச்சுப்போம். ஓகே, நைஸ். சார், கசாப் சார், முடிச்சிட்டிங்களா? ஆமாம், முடிச்சிட்டார் நம்ம கசாப்பு. போட்டு தள்ளிட்டு போயிடுவோம் அவரை. ஓகே சார், கசாப் சார் வாங்க சார். எங்கே இருக்கீங்க? வாங்க சார். வரீங்களா சார்? வாங்க சார். கசாப் சார், ஸ்பெஷல் ஐட்டம் இன்னைக்கு வாங்கிக்கோங்க. சாவு. இது பிளேயர் எடுத்து வெளியே போட்டாச்சு. அடுத்தது க்ரீன் கீ எடுத்துகிட்டு கதவு அன்லாக் பண்ணிடுச்சு. அதான் அன்லாக் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு இதை இங்கே போட்டு கீழேருந்து போயிட்டு க்ரீன் கீ எடுத்து வந்து திறப்போம். திறந்து விடுவோம். ஃபஸ்ட்டு எம்மரோனையும் உடச்சி விட்ருப்போம். நிறையா வேலை இருக்குது மக்களே. இதை திறந்து விட்றான். இந்த வேலை தாளாமல் உடச்சிட்டு அவன்னா பார்க்குறான் தெரியுமா? பார்த்தா வந்து பிடிச்சி அடிச்சேன்னா என்ன பண்ணது? ஓகே, எங்கள் ஹெம்மரும் பிளேயரும் இருக்குது. வந்து விட்டுருவோம். ஓகே, இப்படி போட்டு வச்சுட்டு ஹெம்மரை எடுத்து உடச்சி விட்டுப்போம். கேமராவை முன்னாடி போகும்போது வரும்போது டீன்னு சதங்கிடும். உடச்சி விட்டுக்கலாம். ஓகே, நைஸ். 2 வேலை முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக மேலே போயிட்டு குதிச்சு இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு இது இருக்கான்னு பார்ப்போம். கோடு கதவை பூட்டி வச்சுக்குவோம். கன்னையும் எடுத்துப்போம். என்ன மேலே போகணும்ல, கன்னு ஷெட்டுக்குள்ளே வந்துட்டு அதோட லோடு இருக்கும். ரீலோட் பண்ணிக்கலாம். ரைட்டு மக்களே, இதை தூக்கி இங்கே போட்டுப்போம். இது கீழே போகாமல் இருந்தால் சரி. பிளேயர் எடுத்துப்போம். பிளேயர் தேவைப்படுது. ஓகே, பிளேயரை தூக்கி வந்துட்டு இங்கே ஒரு ஓரமாக போட்டுப்போம். அங்கே ரொம்ப தூரம் போகிறீங்க, விழுந்துடும் கீழே உடஞ்சி. அதனால் உங்கள் கால் கையெல்லாம் உடஞ்சிடும். ஓகே, இதை வந்துட்டு ரீலோட் பண்ணி அந்த ரூம்குள்ளேயே வைக்கலாம். ஜம்ப் டு ஷெட்டு கொடுத்துக்கலாம். குர்ரா ஜம்புக்கு ஷெட்டுக்கு. நைஸு. ஓகே, க்ளவுஸ் இருக்குது. க்ளவுஸ் இல்லை, ரைட்டு. இங்கே வந்துட்டு கோட் இருக்குது. எனக்கு தெரியும், அது தெரிஞ்ச விஷயம் தான். இதை வந்துட்டு ரீலோட் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு போட்டுட்டு கோடு கொண்டு போய் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி சார், கசாப் சார் வந்துட்டிங்களா? இன்னும் வந்தீங்களா? வரலையா? ஓகே, கசாப் செஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டார் கசாப். வாங்க சார். சாரி சார். போயிட்டு வாங்க மேலே உலகத்துக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு கோடை போட்டு வந்துடலாம். நைஸ். இது ரீலோட் பண்ணி கீழே கிடக்கணும். கோடை போட்டு இப்போ இதுங்க மேலே கோடு மட்டும் எடுத்துட்டோம்னா உள்ளுக்கு வேலை பார்க்குறது அதிகமாகவே இருக்குது. கோடு போட்டு விட்றா, அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. அடுத்தது அந்த பண்ணிக்கிட்ட மாட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் அப்புறமேல தேவைப்படும். இதுக்கு மேலே உள்ளுக்கு வர தேவையே இல்லை. நல்லா கதுவையும் மூடிட்டு போகும். ஏன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வேலை வந்துட்டு வெளியில் தான். இந்த எஸ்கேப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேயரை வச்சு எல்லாத்தையும் கழட்டிப்போம். ஓகே, அந்த பண்ணி இருக்கான்னு பார்க்கணும். ஐயோ, பண்ணி போகுது. நாரை பண்ணி.
போய் தொலாங்கிட்டு இங்கே வராத. போது அப்பாடா போச்சுடா. 1 2 3 4. அடுத்தது இதை வந்துட்டு இதை வச்சு திறந்து விடணும். ஓகே கைஸ், இங்கேருந்து போயிடும். இதுக்கு மேலே தேவையில்லை. ப்ளையரு ரைட்டு. இப்போ வந்துட்டு ஒயர் கட்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு யூஸு பண்ணி. இங்கே சார் பண்ணி சார், எங்கே சார் போயிட்டீங்க? பயமாக இருக்குது சார், வந்துடாதீங்க ப்ளீஸ். ஓகே நைஸு மக்களே. இப்போ வந்துட்டு ரெட்டு கீ மட்டும் எடுத்து வரணும் போல். ரெட்டு கீ. ஓகே, ரெட்டு கீ எடுத்து வந்து அன்லாக் ஆயிருமா இல்லையா தெரியலையே. நானே இந்த கேம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சார் பண்ணி சார் வந்துடுறாங்க குறுக்க. ஓகே, இப்படி தான் எஸ்கேப்பை பண்ணோம். என்னடா 2 கீ இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா தள்ளி விட்டுக்கணும். ஓகே, நீங்கள் எப்படியே போனீங்கன்னா வந்துட்டு பீஸ் ஆஃப் வுட்டு கிடைக்கும். இந்த வுட்டை தான் நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஓகே, அப்படி உங்களால் இங்கேருந்து வெளியாக முடியலன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு முன்ன வெளியாக முடியல ஒரு தடவை. நீங்கள் நல்லா வந்துட்டு அந்த இதை இது பண்ணிக்கணும். அதாவது அந்த அதோ கிடச்சிட்டு பாருங்கள் ப்ளூ கீ. அவ்வளோதான், நைஸு. இதுக்கெல்லாம் போய் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். ஓகே, அது கீழே தான் இருக்கும். நீங்கள் நல்லா வந்துட்டு இந்த இதை பேனை இழுத்து விட்டுக்கணும். ஸோ நைஸு. எல்லாத்தையும் மூடிட்டு வேலை பார்ப்போம் வாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கணும். ஸோப்பா இதுக்கு ஒரு வீடியோ 23 மினிட்ஸ் போச்சு பார்த்துங்க. ஓகே, இந்த கதவு மட்டும் வந்து விட்டுனா 3 2 1. ஓகே ரைட், கதுவாக தந்தாச்சு. இதான் மிஸ்டர் மீட் டாக்டர். பாருங்கள், நம்ம தான் தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன். காப்பாற்றணுன்னே செத்து போச்சா? அது ஒன்றையுமே அசைய மாட்டுது. எப்பட்றா அது? ஓகே, அந்த பண்ணி கூட வரல. வீடு கதவு திறந்து கிடையாது. நான் மூடிட்டு தான் போனேன் கதவை. இது நான் நம்ப மாட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஓகே மக்களே, இதே மாதிரி நல்ல வீடியோ மீனிங் நான் உங்களுக்கு அபிஷேக் லவ் டாட்டா பபாய்.